கடகம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாக இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் வக்கரகதியில் சஞ்சரிச்சிட்ருக்காரு. அவர் சனி குரு இந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள், இன்னொரு பக்கம் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருந்து கடகராசியில் இருந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு பண வரவு பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு மெயினாக ஹைலைட்டான விஷயம், இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட 2025 வருஷம் ஆங்கில வருஷம் பிறந்த மாதமாக இருக்கும். இந்த 2025 தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 4 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி. குறிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 வருஷம் சனி பகவானுடைய பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்திலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக குரு பகவானுடைய பயிற்சி. அவர் இது வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார். அது மட்டுமல்ல, குரு பகவானுடைய பயிற்சியான 4 நாட்களுக்கு அப்புறம் ராகு எது பயிற்சி, அவரும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல, கேது 2ஆம் இடத்துல வருவார். இந்த கிரகங்களுடைய பயிற்சி அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்வதற்கான வாய்ப்பு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் யார்ட்டா பணம் கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக கடன் வாங்கினீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நம்ம கடன் வாங்கியிருக்கோமோ அந்த காரியங்கள் அத்தனையுமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஆக பொருளாதார விஷயங்களை பொறுக்கிற பொழுது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன், அவர் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த மாதம் மார்கழி மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ, முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கோ இது அத்தனை 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கு ஆரம்பமாக அமையும். ஆக இந்த தமிழ் மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்டை பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, இந்த 2025 நீங்கள் அதை எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கான பிளானிங் இப்போயே பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதையாவது ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அது நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு 20ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. அதில் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அத்தனை பேருக்கும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் கமிஷன் தொழில் பண்ணுறேன், ஏஜென்சி பண்ணுறேன், புரோக்கரேஜ் பண்ணுறேன், கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணுறேன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன், அத்தனை பேருக்கும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதே உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த மாதம் கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. குறிப்பாக இந்த மாதம் 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமை, நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே கொஞ்சம் தள்ளி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. குறிப்பாக 4ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கிறனால லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையில் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இது இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல 20ஆம் தேதி வரைக்கும் புதன் இருப்பார். அந்த 5ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறார். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கறது உங்களுடைய வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அவசரப்பட்டு வேலையை வர்றது வேண்டாம். கம்பெனியாக பார்த்து போச்சோன்னா போங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள்.
விஆர்எஸில் வர்றது அல்லது லெஃப்ட் டு த சர்வீஸ் வெளியேற்றப்படுவது, அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மாதத்தில் இருக்குது. அதில் யாரெல்லாம் நீங்கள் வந்து கரியரில் இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அடக்கி வாசிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் இந்த மாதம் இருங்க. பெரிய லெவலில் எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த மாதம் ரிசல்ட் வரலன்னா சந்தோஷப்படுங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் ஒரு கவனமாகவே இருங்க, கருத்தாகவே இருங்க. இதுவும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் எனக்கு நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயினுடைய தன்மை பெரிய லெவலில் குறையும். கரானிக்காக டிசீஸ் இருக்குது, நிறைய லெவலில் மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகளுக்கு செலவாகுதுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதற்கான செலவினங்கள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு, உடல் ஆரோக்கியம் நன்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, நிறைய லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. என்னுடைய பிஸ்னஸை நான் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பொதுவாக இந்த மார்கழி மாதமாக இருந்தால் கூட யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஒரு தொழில் முனைவராக வரணும், ஆண்டர்பிரனராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதோட உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல நீங்கள் தொழில் பண்ணுறவங்க, 2 யூனிட் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சைட்டுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு இருக்குது, அவர் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் நல்ல ஒரு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அவர்களுடைய உண்மையான அன்பு, பாசம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு செய்திகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அது அமைவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ கவனம், உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதம் நான் பெரிய லெவலில் எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்களில் ஈடுபடுறவங்க அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் சுமார். ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால் நான் ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக செயல்படுங்க. அது இல்லாமல் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து உண்டு, வருமானங்கள் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கிறது. எவ்வளோ தூரத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கொடுத்தால் அந்த பணங்கள் திரும்ப நமக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையுமே கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாருடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு, சிவ தரிசனம், சிவனுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். வேலை நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.